இஸ்லாமிய பார்வையில் ஆண் பெண் உறவு என்ற ஒரு தலைப்பின் கீழ், ஏனென்று சொன்னால் இன்றைய சமூகத்திலே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்ணயித்த மார்க்க வரம்புகளை மீறி, அவர்கள் நிர்ணயித்த ஒரு கோட்டை மீறி எம்முடைய சமூகத்துடைய ஆண்களும் பெண்களும் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வுலக வாழ்க்கையிலே ஆண்களை பெண்களுக்காகவும் பெண்களை ஆண்களுக்காகவும் இரண்டு படைப்பாக, இரண்டு பிரிவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி இருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆண்களை பெண்களுக்கு உதவி செய்வதற்காக, பெண்களை அவர்களுடைய தேவைகளை ஆண்களிடத்திலே தேடிக்கொள்வதற்காக ஆக்கிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பாக பெண்களை இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லா ஆண்களுக்கும் சோதனையாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி இருக்கிறார். பெண்கள் ஒரு சோதனையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி இருக்கிறான். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இமாம் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், உசாமத் பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாக, மா தரக்து பஅதி, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மா தரக்து பஅதி, எனக்கு பிறகு மா தரக்து பஅதி, எதையும் நான் விட்டு செல்லவில்லை, ஃபித்னதன் ஹிய அضر على الرجال من النساء, எனக்கு பிறகு என் சமூகத்துடைய ஆண்களை வழிகெடுக்க கூடியதாக எதையும் நான் விட்டு செல்லவில்லை, பெண்களை தவிர. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலும் அப்படித்தான் சொல்கின்றான், ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிஸா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களுடைய உள்ளத்திற்கு விருப்பமாக இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பொருளை எண்ணுகின்றான். அதிலே இந்த உலக செல்வங்களுக்கு முன்னாக, அதிலே இந்த உலகத்துடைய ஆடம்பர வாழ்க்கைக்கு முன்னாக தங்கம் வெள்ளிகளை அல்லாஹ் பட்டியலிடுவதற்கு முன்னதாக ஆண்களுடைய உள்ளத்திற்கு விருப்பமாக இருக்கக்கூடிய பொருளாக, ஒரு செயலாக, ஒரு காரியமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரை ஆக்குகிறான்? மீனன் நிசா, பெண்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அபி சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, இன்ன துன்யா ஹுல்வத்துன் வ கதிரா, இந்த உலக வாழ்க்கை நிச்சயமாக செழிப்பானது, பசுமையானது. இந்த உலக வாழ்க்கை செழிப்பானது, பசுமையானது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வ இன்னல்லாஹ முஸ்தக்லிஃபுகும் ஃபீஹா, இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை பிரதிநிதிகளாக, கலீஃபாக்களாக அல்லாஹ் ஆக்கி இருக்கின்றான். ஃபயன்துரு கைஃப தஅமலூன், யா ரப், நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்று அல்லாஹ் பார்ப்பதற்காக. யார் பார்ப்பதற்காக? படைத்த இறைவன், வானங்களை படைத்தவன், பூமியை படைத்தவன், அண்ட சராசரங்களை படைத்தவன், இந்த மனிதர்களை படைத்து இந்த பூமியிலே அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள், எந்த நிலைப்பாட்டில் வாழ்கிறார்கள் என்று பார்ப்பதற்காக இந்த பூமியை அல்லாஹ் செழிப்பாக, பசுமையாக, இன்பமுள்ள இடமாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டு சொன்னார்கள், ஃபத்தகுத் துன்யா, அதனால் எமது முஸ்லிம்களே, எமது மூமின்களே, நீங்கள் இந்த உலகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்கள் எதை அஞ்சிக் கொள்ளுங்கள்? எதை அஞ்சிக் கொள்ளுங்கள்? இந்த உலகத்தை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். ஏன்?
இந்த பசுமையான, இந்த செழிப்பான இந்த உலக வாழ்க்கை யாரை விட்டு உங்களை திருப்பிவிடும்? யாரை விட்டு உங்களை திருப்பிவிடும்? அல்லாஹுவை விட்டு உங்களை திருப்பிவிடும். அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு உங்களை திருப்பிவிடும். அல்லாஹ்வுடைய தீனை விட்டு உங்களை திருப்பிவிடும். قال تعالى يا ايها الذين امنوا لا تلهكم اموالكم ولا اولادكم عن ذكر الله. ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய குழந்தைகளோ உங்களுடைய செல்வமோ எதுவும் லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ذிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு உங்களை திருப்பி விட வேண்டாம். அல்லாஹ்வை மறக்கடிக்க செய்து விட வேண்டாம். அல்லாஹ்வை மறப்பதற்கு இவ்வுலக வாழ்க்கை உங்களுக்கு காரணமாக ஆகிவிட வேண்டாம். ஃபத்தகுத் துன்யா, அதன் காரணமாக நீங்கள் இந்த உலகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள். எல்லாமே அடங்கிருமல்ல, இந்த உலக வாழ்க்கையை அஞ்சிக் கொள்ளுங்கள் சொன்னாலே எல்லாமே அடங்கிருமல்ல. இதுல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், குறிப்பாக வத்தகுன் நிசா, உலகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள், அதிலும் குறிப்பாக பெண்களை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், பெண்களை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஏன்? فإن أول فتنة بني إسرائيل, பனி இஸ்ரவேலர்களிடத்திலே ஏற்பட்ட குழப்பத்திற்கு முதல் காரணமே கானத் ஃபின் நிசா, பெண்களால் தான், பெண்களை கொண்டுதான். கண்ணியத்துக்குரியவர்களே, இரண்டு விஷயங்களை நீங்கள் புரிந்திருக்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆண்களையும் பெண்களையும் ஒருவருக்கு உதவி செய்வதற்காக அல்லாஹ் படைத்திருக்கிறான். குறிப்பாக பெண்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆண்களுக்கு சோதனையாக ஆக்கி இருக்கிறான். இது எல்லா பெண்களையும் குறிக்காது. யாரை குறிக்காது? இந்த சோதனை இருக்கிறது, இந்த ஃபித்னா, இந்த குழப்பம் இருக்கிறது, அல்லாஹுவால் பாதுகாக்கப்பட்ட, ஈமானை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய, அல்லாஹுவை அஞ்சக்கூடிய பெண்களை தவிர அவங்க தனியா. மீது இருக்கக்கூடிய ஈமான் இல்லாத, அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டும் ஈமான் இல்லாமல் வாழக்கூடிய பெண்களாக இருக்கலாம். இவர்கள் எல்லோருமே எமது மூமினான ஆண்களை உங்களுக்கு அல்லாஹ் சோதனையாக்கி இருக்கின்றான். பெண்களை அஞ்சிக் கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரை செய்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கையிலே எல்லா அம்சங்களையும், எல்லா வடிவங்களையும், எல்லா முறைகளையும் படைத்து எது எப்படி வாழ வேண்டும், யார் எப்படி இருக்க வேண்டும் என்ற நிபந்தனைகளோடு தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாமிய மார்க்கத்தை தன்னுடைய மார்க்கமாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். படித்தானே? ஆண் என்றால் அவனுடைய வாழ்க்கையை படித்தான், பெண் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையை படித்தான். இருவருக்கும் இடையிலே ஒரு திரை இருக்கிறது, தடுப்பு இருக்கிறது. இதை தாண்டி இவர்கள் அல்லாஹ் அனுமதித்த முறை இல்லாமல் வரக்கூடாது. இதை தாண்டி இவர்கள் யார் அனுமதித்த? அல்லாஹ் அனுமதித்த, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹீயுடைய ஞானத்தை கொண்டு அறிவித்த இந்த இரண்டு வரம்புகளும் இல்லாமல் எந்த ஒரு ஆணும் தன்னுடைய எல்லையை மீறக்கூடாது, எந்த ஒரு பெண்ணும் தன்னுடைய எல்லையை மீறக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த எல்லையை மீறுவதற்குரிய எல்லா அம்சங்களையும் அல்லாஹ் ஆரம்பம் முதற்கொண்டு முடிவு வரை வரக்கூடிய எல்லா ஃபித்னாக்களையும் அகற்றுவதற்கு, நீக்குவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களின் வாயிலாக தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். முதலாவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ஆணுடைய பார்வை, ஒரு ஆணுடைய பார்வையின் செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்று சூரத்து நூருடைய 30வது வசனத்திலே பெண்களுக்கு அல்லாஹ் அறிவுரை செய்வதற்கு முன்னதாக
அல்லாஹ் ஆண்களை முன்னிலைப்படுத்தி அறிவுரை செய்கிறான். நபியே சொல்லுங்கள், குல்லில் முஃமினீன, மூமின்களான ஆண்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த குர்ஆன் வசனங்கள் என்னை பார்த்து பேசுகிறது, உங்களை பார்த்து பேசுகிறது, எம்மை பார்த்து பேசுகிறது, யாருக்கோ பேசுகிறது என்ற எண்ணத்தில் இருக்காதீர்கள். அல்லாஹ் அருள் செய்யட்டும். குல்லில் முஃமினீன, அல்லாஹ்வை ஈமான் கொண்ட, அல்லாஹ்வுடைய நபிமார்களை ஈமான் கொண்ட, மலக்குகளை ஈமான் கொண்ட, வேதத்தை ஈமான் கொண்ட, மறுமையை ஈமான் கொண்ட, நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வருகிறது என்பதை ஈமான் கொண்ட மூமின்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால், பதில் ஆம் என்றால் அல்லாஹ் சொல்லுகிறான், யகுது மின் அபுசாரிஹிம், யகுது மின் அபுசாரிஹிம், அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்தட்டும். சுப்ஹானல்லாஹ், தங்களுடைய பார்வையை அவர்கள் தாழ்த்தட்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், வயஹ்ஃபது ஃபுரூஜஹும், அவர்கள் தங்களுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாக்கட்டும். யாருக்கு அறிவுரை? யாருக்கு அறிவுரை? மூமினான எமக்கு, ஆண்களுக்கு என்று சொல்லாதீர்கள், எம்மை நினைத்துக் கொள்ளுங்கள். எமக்கு அல்லாஹ் அறிவுரை செய்கிறான். உங்களுடைய பார்வைகளை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய மர்மஸ்தானங்களை, உங்களுடைய கற்புகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அடுத்து வருகிறான் பெண்களுக்கு, நபியே வகுல்லில் முஃமினாத்தி, மூமினான பெண்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள், யகுதுல்ன மின் அபுசாரிஹின்ன, அவர்களும் தங்களுடைய பார்வையை தாழ்த்தட்டும். வயஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன, தங்களுடைய மர்மஸ்தானத்தை, தங்களுடைய கற்பை அவர்கள் பாதுகாக்கட்டும். வலா யுப்தீன ஸீனதஹுன்ன, அல்லாஹ் இரண்டை ஆண்களுக்கு சொல்லிவிட்டு மூன்றாவதாக பெண்களுக்கு இன்னொரு கட்டளையும் இடுகிறான். அவர்கள் தங்களுடைய அலங்காரமாக எதுவெல்லாம் தெரிகிறதோ அவற்றை எல்லாவற்றையும் அவர்கள் மறைத்துக் கொள்ளட்டும், அல்லாஹ் வெளிப்படுத்த அனுமதி அளித்ததை தவிர. முதல் கட்டளை என்ன? முதல் கட்டளை என்ன? தங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஒரு நிலைப்பாடு எம்மிடத்திலும் உங்களிடத்திலும் இருந்தால், இந்த உலகத்திலே வரக்கூடிய எல்லா ஃபித்ராக்களையும், எல்லா குழப்பங்களையும், எல்லா எல்லை மீறுதல்களையும், எல்லா கள்ள தொடர்புகளையும், எல்லா ஹராமான செயல்பாடுகளையும் தடுத்து நிறுத்தலாம். உண்மையா இல்லையா? முதல் பார்வை விழுந்துவிட்டு இரண்டாவது பார்வை விழுந்து விட்டால், ஒரு அந்நிய பெண்ணின் மீது, ஒரு அந்நிய ஆணின் மீது, அங்குதான் ஷைத்தான் தன்னுடைய தூண்டிலை போட்டு 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 எடுத்து கடைசியிலே முழுவதுமாக அவனுடைய ஈமானை ஜினாவின் மூலமாக கைப்பற்றிக் கொள்கிறான். இல்ல, மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே, யா அலி லா துத்பிஉ நப்ரத்தன் நப்ரா, ஒரு பார்வைக்கு பிறகு இன்னொரு பார்வையை தொடராதே. முதல் பார்வை ஃபஇன்ன லக்கல் ஊலா, முதல் பார்வை அலி அவர்களே உம்முடையது, வலைஸத் லக்கல் ஆখিরা, இரண்டாவது பார்வை உம்முடையதல்ல அலி அவர்களே, அது வேறொருவனுடையது, ஷைத்தானுடையது. முதல் பார்வைதான் உம்முடையது. தெரியாமல் ஒரு அந்நிய பெண்ணை நீங்கள் பார்த்து விட்டீர்கள், இரண்டாவது பார்வையை தொடராதீர்கள். இரண்டாவது பார்வை பார்த்தால் உங்களுடைய உள்ளத்திலிருந்து, உங்களுடைய கண்களிலிருந்து ஷைத்தான் பார்க்கிறான். அதற்கு பிறகு வரக்கூடிய எண்ணங்களை தூண்டி விடுவான். அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தடை விதிக்கின்றான், உங்களுடைய பார்வையை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அருள் செய்யட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஏன் பார்த்தால் என்ன? பார்வைதானே, பார்ப்பதற்கு தானே கொடுத்திருக்கிறான், அழகுகளை ரசிப்பதற்கு தானே கொடுத்திருக்கிறான். இன்று பலருடைய விளக்கம் அப்படித்தான் அமைகிறது. அழகியை பார்ப்பதற்கு தானே கண். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது அல்லாஹ்வை ஈமான் கொள்ளாதவர்களுக்கு அழகை பார்ப்பதற்கு, ஆனால் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களுக்கு ஃபல் ஐனானி ஸினாஹுமா அன்-நظர்,
அல் ஐனானி தஸ்னியான், இரண்டு கண்களும் விபச்சாரம் செய்கின்றன. யாருடைய பார்வைக்கு முன்னால்? யாருடைய பார்வைக்கு முன்னால்? எந்த மறைவும், எந்த வெளிப்படையும், எந்த இருளும், எந்த கடைக்கோடி பார்வையும் யாருக்கு மறைவானதில்லையோ அந்த ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் ஒரு அந்நிய பெண்ணை இரண்டாவது பார்வையை கொண்டு பார்த்தால் இரண்டு கண்களும் விபச்சாரம் செய்கின்றன அல்லாஹ்வின் பார்வைக்கு முன்னால். யா ரப், யா ரப், யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. அது எங்கே பார்த்தால் என்ன? நேரிலே பார்த்தால் என்ன, டிவியிலே பார்த்தால் என்ன, நேரிலே பார்த்தால் என்ன, தியேட்டரிலே பார்த்தால் என்ன, ஒரு அந்நிய பெண்ணை எந்த விதத்தில் எந்த இடத்தில் பார்த்தாலும் சரி, இரண்டாவது பார்வை பார்த்தால் அவனுடைய கண்கள் விபச்சாரம் செய்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தீர்ப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னார்கள், ஆம், இரண்டு கரங்களும் விபச்சாரம் செய்கின்றது. வல் யது ஜினாஹா அல் பதுஷ், கரங்களுடைய விபச்சாரம் என்றால் அந்த அந்நிய பெண்ணை தொடுவது, அந்த பெண்ணை தொடுவது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவனுடைய நாவுகளும் விபச்சாரம் செய்கின்றன. நாவுடைய விபச்சாரம் அந்நிய பெண்ணிடத்தில் பேசுவது. நாவுடைய விபச்சாரம் அந்நிய பெண்ணிடத்தில் பேசுவது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவனுடைய காலும் விபச்சாரம் செய்கின்றன. அந்த அந்நிய பெண்ணை நோக்கி நடப்பது ஒன்று மர்மஸ்தானம் அதை உண்மைப்படுத்துகிறது அல்லது அதை பொய்ப்படுத்துகிறது. ஒன்று விபச்சாரத்திலே அவன் சென்று விடுகிறான் அல்லது அவனுடைய எல்லையை அதோடு முடித்துக் கொள்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த கண்ணுடைய விபச்சாரம் ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பது, நாவுடைய விபச்சாரம் ஒரு அந்நிய பெண்ணிடத்திலே பேசுவது. அது நேரிலே பேசினாலும், மொபைலிலே பேசினாலும், ட்விட்டரிலே பேசினாலும், ஸ்கைப்பிலே பேசினாலும், எந்த மொழியிலே, எந்த இடத்திலே, எந்த இன்டர்நெட் தொடர்புகளோடு பேசினாலும் பேசுவதுதான். அல்லாஹ்வுடைய தீனிலே அந்த நாவுகள் விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறது. அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், எமக்கும் உங்களுக்கும் தேவையுள்ள விஷயம், இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இரண்டு கரங்களும் விபச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றன. ஆம், ஆம், எம்முடைய சமூகத்திலே பல கூட்டம், எம்முடைய சமூகத்திலே அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஒரு கூட்டம், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்ட ஒரு கூட்டத்தில் சில முஸ்லிம்கள் அந்நிய பெண்ணிடத்திலே கைகளின் மூலமாக கலந்துரையாடி பேசிக்கொண்டு கைகளின் மூலமாக விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். யா ரப், அது எப்படி கைகளின் மூலமாக? நேரடியாக தொட்டு நேரடியாக தொடுவது ஒன்று. இன்று ஷைத்தான் நேரடியாக தொடக்கூடிய அந்த விஷயத்தை பல வடிவத்திலே சுற்றி வளைத்திருக்கிறான் நம்முடைய சமூகத்தை. இப்படி பல வடிவத்திலே, பல பெயர்களிலே, பல தொடர்புகள் வாயிலாக, பல இன்டர்நெட் தொடர்புகள் வாயிலாக நம்முடைய சமூகத்தை ஷைத்தான் சூழ்ந்திருக்கிறான். அது எப்படி? அது எப்படி? ஃபேஸ்புக், ஷைத்தான், ஷைத்தான், படே 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 ஷைத்தான், மிகப்பெரிய ஷைத்தான். இல்ல யாருக்கு? யார் இந்த இணையதளத்தை ஹலாலான நோக்கத்திலே, அழைப்பு பணியின் நோக்கத்திலே, பெண்களோடு கலக்காமல், எந்த அந்நிய தொடர்புகளும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி மட்டும் அல்லாஹ் அந்த கூட்டத்தில் எம்மையும் உங்களையும் ஆக்குவானாக பயன்படுத்தினால் ஹலால். அதே நேரத்திலே ஒரு அந்நிய பெண்ணோடு பேசுவதற்கு எத்துணை வாலிபர்கள் எமது சமூகத்திலே, எத்துணை வாலிபர்களுடைய இரவு இதிலே கழிகிறது, எத்துணை வாலிபர்களுடைய பகல் இதிலே கழிகிறது. காலை எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை தொடக்கத்திலும் இதுதான், முடிவிலும் இதுதான். இப்படி தொடக்கத்திலே காலை எழுந்து அல்லாஹ்வை புகழ்வதற்கு முன்னால் யார் மெசேஜ் பண்ணிருக்கா,
யாருக்கு ரிப்ளை அனுப்பணும்? நைட் அனுப்பின மெசேஜுக்கு ரிப்ளை வந்துச்சா இல்லையா? நைட்டு முடிக்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் சலாம் சொல்லிட்டு அல்லது குட் நைட் சொல்லிட்டு ஸ்வீட் ட்ரீம் சொல்லிட்டு தூங்கிட்டோமா இல்லையா என்றுதான் எம்முடைய சமூகத்துடைய வாலிபர்களுடைய ஒரு கூட்டம் இந்த ஷைத்தானுடைய வலைதளத்திற்கு பின்னால் சென்று கொண்டிருக்கிறது. யா ரப், யா ரப், என் வாலிபர்களே, இது தெரியாதா நமக்கு? ஒரு அந்நிய பெண்ணிடத்திலே சாட்டிங் செய்தாலோ, அந்நிய பெண்ணிடத்திலே கைகளின் மூலமாக பேசினாலோ அது ஹராம், அது விபச்சாரம், கைகள் செய்கிறது என்ற உணர்வு நமக்கு தெரியாதா? அதுவும் இன்று எப்படி மாறிவிட்டதென்றால், இன்று திருமண தொடர்புகள் கூட உருவாகிறது. எதிலே? பேஸ்புக்கிலே. முகம் பார்த்து இருக்க மாட்டார்கள், மொழி தெரிந்திருக்காது, நாடுகள் தெரிந்திருக்காது, குணங்கள் தெரிந்திருக்காது. அவர்களுடைய பண்பையும் குணத்தையும் அவர்கள் போடக்கூடிய அந்த போட்டோவும் அவர்கள் போடக்கூடிய அந்த லிஸ்டும் வெளிக்காட்டும். இன்று அது திருமண உறவுக்கு கூட செல்லுகிறது. ஆம், ஆம், ஷைத்தானுடைய நவீன ஆயுதங்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் அது ஹலாலாகத்தான் தெரியும், ஆனால் அதிலே ஹராம் இருக்கிறது. எப்படி தெரியுமா? எமது முஸ்லிம்களே, இன்று இஸ்லாம் என்ற பெயரிலே இந்த இணையதளத்தை பயன்படுத்துவர்கள் அதிகம். ஆம், உண்மைதான். பெண்களும் சரி, ஆண்களும் சரி, அதிகம் 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 இதில் இஸ்லாம் என்ற பெயரிலே, இஸ்லாமிய மார்க்கத்தை பரப்புகிறோம் என்ற பெயரிலே, இஸ்லாமிய மார்க்கத்துடைய செய்திகளை மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறோம் என்ற பெயரிலே அதிகம். எப்படி இந்த உறவை ஷைத்தான் வழி திருப்புகிறான் தெரியுமா? கண்ணியத்துக்குரியவர்களே, ஏன் இந்த விஷயத்தை முக்கியத்துவம் எடுத்து நான் பேசுகிறேன் என்றால், இன்றைய காலத்திலே எமது வாலிபர்களுக்கு தெரியும், என் கண்களுக்கு முன்னால் நடந்த சில செய்திகளை நான் பார்த்திருக்கிறேன். இந்த தொடக்கம் முஸ்லிமான ஆணையும் பெண்ணையும் விபச்சாரத்திலே கொண்டு சென்றதை. ஆம், இஸ்லாம் என்ற பெயரிலே ஒரு பெண் ஏதாவது போட்டால் அதற்கு கீழே வரக்கூடிய கமாண்டுகளை பாருங்கள், அதற்கு கீழே வரக்கூடிய ரிப்ளைகளை பாருங்கள். ஒருவேளை அந்த பெண் உங்களுடைய சகோதரியாக இருந்தால் அந்த பெண்ணுடைய மெசேஜ் பாக்ஸிலே நீங்கள் சென்று யாரெல்லாம் அதற்கு சலாம் சொல்லி இருக்கிறார்கள், யாரெல்லாம் அந்த பெண்ணை புகழ்ந்திருக்கிறார்கள், யாரெல்லாம் அந்த பெண்ணுக்கு நான் உன்னை திருமணம் செய்ய ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்று பாருங்கள். எங்கே சென்று கொண்டிருக்கிறது எமது சமூகம்? யார் வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள்? யாருடைய வழியில் நம்முடைய சமூகம் தன்னுடைய பாதையை அமைத்திருக்கிறது? ஷைத்தானுடைய வழியிலா நம்முடைய சமூகம் செல்ல வேண்டும்? அல்லாஹ்வுடைய தீனிலே மார்க்கம் என்ற பெயரால் இந்த இணையதளத்தை பயன்படுத்தி என் ஆண்களே, என் பெண்களே உரையாடினாலும், மார்க்க வரம்புகளை மீறினாலும், அதுவும் அல்லாஹ்வுடைய பார்வைகளை கரம் செய்யக்கூடிய விபச்சாரம் தான். ஷைத்தான் அதற்கு துணை செய்கிறான் ஹலாலுடைய வடிவத்தில். இது போன்று பல மெசேஜ்கள், சாட்டிங்கள், முஸ்லிம் வாலிபர்களுடைய நோக்கங்கள், செயல்பாடுகள் எல்லாம் இன்று ஒரு பெண்களுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஒரு பெண் கிடைக்கவில்லை என்றால் வாலிபனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அழிந்து விடுவதை பார்க்கிறோம். ஒரு பெண்ணுக்காக வாழ்கிறான், ஒரு பெண்ணை அடைவதற்காக முயற்சி செய்கிறான். யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்நிய பெண்ணிடத்திலே கரத்தால் பேசினாலும் அது விபச்சாரம் தான், எந்த வடிவத்திலே பேசினாலும் சரி. மூன்றாவது, நாவுகளும் விபச்சாரம் செய்கிறது. ஆம், ஒரு அந்நிய பெண்ணிடத்திலே முக்கியமான காரணங்கள், தேவைகளை கேட்பதற்கு தவிர வேறு எந்த நோக்கத்திற்காகவும் பேசினால் அது நாவுகள் செய்யக்கூடிய விபச்சாரம் தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த திரையை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்களிடம் இருந்து அல்லாஹ் ஆரம்பம் செய்கிறான். அல்லாஹ் ஆரம்பம் செய்கிறான். யா நிசா அன்-நபி, நபிமார்களின் மனைவிகளே, நபியின் மனைவிகளே, லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிசா, நீங்கள் மற்ற பெண்களை போன்று அல்ல. நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சினால்
ஃபலா தஹ்லஅன பில் கவுல், நீங்கள் பேசும் பொழுது உங்களுடைய பேச்சிலே நளினத்தை கடைபிடிக்காதீர்கள். பேசும் பொழுது உங்கள் பேச்சிலே நளினத்தை கடைபிடிக்காதீர்கள். இது யாருக்கு சொல்கிறான்? எம்முடைய தாய்க்கு சொல்லுகிறான். உம்மஹாத்துல் முஃமினீன், மூமின்களுடைய தாய்க்கு சொல்லுகிறான். நீங்கள் யாரிடத்திலே பேசினாலும், நீங்கள் யாரிடத்திலே பகிர்ந்தாலும் உங்களுடைய பேச்சிலே நீங்கள் நளினத்தை கடைபிடிக்காதீர்கள். ஏன்? நோய் உள்ளவர்களுடைய உள்ளத்திலே அது நோயை ஏற்படுத்திவிடும், நோயை உண்டாக்கிவிடும், தவறான எண்ணங்களை சிந்தனைகளை உருவாக்கிவிடும். பேச்சிலே கடினத்தை காட்டுங்கள். எதை சொல்ல வேண்டுமோ சொல்லி முடித்து கடினத்தை அதிலே நிலைப்படுத்துங்கள். முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், இந்த வசனம் நேரடியாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்களை பார்த்து பேசினாலும் இந்த தன்மையை அல்லாஹ் அவர்களிடமிருந்து எதிர்பார்க்கிறான் மற்ற பெண்களுக்கும். இன்று நம்முடைய பெண்கள் ஆண்களிடத்தில் உரையாடக்கூடிய முறையை பாருங்கள். கல்லூரியிலே படிக்கக்கூடிய முஸ்லிம் பெண்கள் சர்வசாதாரணமாக ஒரு கூச்ச உணர்வில்லாமல், ஒரு வெட்க உணர்வில்லாமல், அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்ட குற்றம் இதை ரப்பு பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணம் இல்லாமல் உரையாடல் நேரடியாக. அந்நிய ஆண்களுக்கு மத்தியிலே ஒரு முஸ்லிம் பெண் ஹிஜாபை அணிந்து கொண்டு, அந்நிய ஆண்களுக்கு மத்தியிலே ஒரு முஸ்லிம் பெண், யா ரப், என்ன சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறோம்? எங்கே இஸ்லாமிய மார்க்கங்கள் காட்டிய ஒழுக்கங்கள்? எங்கே இஸ்லாமிய மார்க்கங்கள் காட்டிய கலாச்சாரம்? எம்முடைய நாட்டிலே, எங்களுடைய தமிழ்நாட்டிலே, எங்களுடைய தமிழ்நாட்டிலே, இந்த நாடை பற்றி எனக்கு தெரியாது, பார்க்கிறேன் கண்ணியத்துக்குரியவர்களே, முஸ்லிம்கள் தான் நாம் எல்லோரும், நம்முடைய சகோதரிகள் தான் அவர்களும். எப்படி கலாச்சாரம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை, மார்க்கத்தை எடுத்து சொன்னால் உன் வேலையை பார்த்து செல், எங்களுக்கு தெரியும் எங்களுடைய தீனை பற்றி என்று பேசும் துணிச்சல் நான் உள்ளவர்கள் அளவிற்கு அவர்களுடைய இதயத்தை ஷைத்தான் ஆர்ப்பரித்திருக்கின்றான். அதன் காரணமாகத்தான் பெண்களுக்கு அல்லாஹ் சொல்கின்றான், மூமினான பெண்களை அல்லாஹ்வுடைய தூதருடைய நபிமார்களிடமிருந்து ஆரம்பிக்கின்றான். ஏதாவது ஆண்கள் உங்களிடத்திலே வந்து பேசினால், எந்த தேவைக்காக வந்து பேசினாலும் என்ன சொல்ல வேண்டுமோ அதை கடினத்தின் முறையில் சொல்லிவிடுங்கள். நளினமாக பேசிவிடாதீர்கள், நோய் அவர்களுடைய உள்ளத்திலே பற்றி கொன்றுவிடும். பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, எவ்வளவு சுத்தமான தீன், எவ்வளவு அல்லாஹ்வுடைய தீனிலே ஒழுக்கம் இருக்கிறது பாருங்கள், கண்ணியம் இருக்கிறது பாருங்கள், கலாச்சாரம் இருக்கிறது பாருங்கள். யா ரப்பி சல்லிம், யா ரப்பி சல்லிம். இந்த தொடர்புகள் எல்லாம் கண், கை, நாவுகள், கால், இந்த எல்லா தொடர்புகளும் இறுதியிலே இட்டு செல்லக்கூடிய பாதை ஜினா, விபச்சாரம். வலா தக்ரபு ஸினா, நெருங்காதீர்கள் அந்த விபச்சாரத்தின் பக்கம். யானி என்ன அர்த்தம்? பார்வையை பார்க்காதே, தாழ்த்து முதலிலே. கரத்தை கொண்டு பேசாதே, கட்டுப்படுத்து உன்னுடைய கரத்தை. உன்னுடைய காலை கொண்டு நடக்காதே, கட்டுப்படுத்து. வலா தக்ரபு ஸினா, அந்த விபச்சாரத்தின் பக்கம் நீ நெருங்கி விடாதே. அது பெரிய பாவம், அது அருவருக்கத்தக்க செயல், கெட்ட வழி, அது அல்லாஹ் வெறுக்கின்ற வழி, அல்லாஹ்வின் ரோஷத்தை கிளறுகிற வழி. நெருங்கி விடாதே. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எமது முஸ்லிமான வாலிபர்களே, இந்த காலத்திலே உங்களுக்கெல்லாம் தேவையான அறிவுரை. உங்களுக்கு சொர்க்கம் வேண்டுமா? உங்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே, அல்லாஹ்வுடைய அருளிலே, அல்லாஹ்வுடைய அன்பிலே, அல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்தவனாகவே வாழக்கூடிய பாக்கியம் வேண்டுமா? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் தங்களுடைய 2 உதடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய நாவையும் 2 தொடைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய மர்மஸ்தானத்தையும் பாதுகாக்கிறார்களோ லஹுல் ஜன்னா. சுப்ஹானல்லாஹ், லஹுல் ஜன்னா, அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது.
ஆம், ஷைத்தான் இழுப்பான், ஷைத்தான் தேடுவான், இவனை எப்படியாவது இதில் கொண்டு தள்ள வேண்டும், இந்த மானக்கேடான செயலின் பக்கம் இவனை கொண்டு செல்ல வேண்டும். மூமின்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படி ஆசை வருகிறதா, எண்ணம் வருகிறதா, ஒரு நாளை நினைத்து பாருங்கள். என்ன நாள்? சூரியன் ஒரு மைல் தூரம் கொண்டு வந்து நிறுத்தப்படும், நரகம் இழுத்து கொண்டு வரப்படும், 70,000 கடிவாளங்களோடு, ஒவ்வொரு கடிவாளத்திற்கும் 70,000 மலக்குகளோடு இழுத்து கொண்டு வரப்படும். சூரியனுடைய வெப்பம், நரகத்துடைய ஜுவாலை வேர்வைகளை ஊர்த்தும். சிலருடைய வேர்வை கரண்டை கால் வரை, முட்டுக்கால் வரை, இடுப்பு வரை, கழுத்து வரை, சிலர் அந்த வேர்வையிலே மூழ்வார்கள். அந்த நேரத்திலே, அந்த நாளிலே நானும் நீங்களும் நிச்சயமாக லா ரைப ஃபீ, சந்தேகமே இல்லை, ஒரு நாள் நின்றுதான் ஆவோம். அப்படிப்பட்ட நேரத்திலே உங்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமா? சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லுஹு. யா ரப், 7 கூட்டத்தார்கள், இவர்களுக்கு நிழல் இல்லை அல்லாஹ்வின் நிழலை தவிர. யார் அவர்? யார் அவர்? வரஜுலுன் طلبته امرأة ذات منصب وجمال فقال إني أخاف الله. يا رب يا رب இந்த தன்மை எங்களுக்கு கொடுப்பாயாக. ஒரு பெண், அழகுள்ளவள், குடும்பம் உள்ளவள், உங்களை அழைக்கிறாள், உங்களை அழைக்கிறாள். தொடக்கமாக இருந்தாலும் முடிவாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், தொடக்கத்திற்காக இருந்தாலும் முடிவிற்காக இருந்தாலும் அழைக்கிறாள். உள்ளம் தேடும். மனிதனுடைய உள்ளம் அப்படித்தான், பாவங்களை நோக்கி விரையும் விரையும். அப்போது யார்? என் ரப்பை நான் பயப்படுகிறேன். இன்னி அகாஃபுல்லாஹ், படைத்து பரிபாலிக்கக்கூடிய, மறைவும் வெளிப்படையும் சமமான, இருளும் வெளிச்சமும் சமமான என் ரப்பை நான் அஞ்சுகிறேன், என் ரப்பை நான் பயப்படுகிறேன் என்று யார் சொல்லுகிறார்களோ இவர்களும் நாளை மறுமையிலே, அந்த தினத்திலே, அந்த வேளையிலே அர்ஷுடைய நிழலில் இருப்பார்கள். அல்லாஹ் அந்த கூட்டத்திலே உம்மையாக்குவானாக. யாருக்கு இந்த சோதனை? யாருக்கு இந்த சோதனை? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் விடவில்லை ஷைத்தான் அவர்களையும், விடமாட்டான், யாரையும் விடமாட்டான். அவருடைய நோக்கம் அல்லாஹ்வுடைய கோபத்தை அவனுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நரக வாழ்க்கையில் அவன் தௌஹீதை விட்டு நீங்கவில்லை என்றாலும் கொஞ்ச காலமோடு எனக்கு அவன் துணையாக நரகத்தில் இருக்க வேண்டும். விடமாட்டான். அழைக்கிறான், அழைக்கிறான். அழைத்தார்கள். அந்த பெண், தாயுடைய அந்தஸ்திலே வைத்திருந்த அந்த பெண் கதவுகளை பூட்டிக் கொண்டு, ஹை தலக், என்னோடு வா, சேர்ந்து கொள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு மிகப்பெரிய பாடத்தை எமக்கும் உங்களுக்கும் கற்றுக் கொடுத்தார்கள். கால மஆதல்லாஹ், அழைத்த மாத்திரத்திலேயே, அழைப்பு விடுத்த மாத்திரத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதர் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், மஆதல்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக, என்னை அல்லாஹ் பாதுகாப்பானாக, மஆதல்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக. நான் முடியாது, கண்ணியமான இடத்திலே உம்முடைய கரவர் எம்மை வைத்திருக்கிறார், நான் அநியாயக்காரனாக மாற விரும்பவில்லை, முடியாது. மஆதல்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாக்கட்டும். இன்னி அகாஃபுல்லாஹ் மஆதல்லாஹ். இந்த 2 வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்கள். இன்னி அகாஃபுல்லாஹ் மஆதல்லாஹ்.
ரப்பை நான் பயப்படுகிறேன், அவன் என்னை பாதுகாக்க வேண்டும். ஷைத்தான் எந்த வழியில் முயற்சித்தாலும், யாருடைய வடிவத்தில் முயற்சித்தாலும், யாருடைய உருவத்தில் முயற்சித்தாலும், எந்த குடும்ப மஹரம் இல்லாத உறவின் மூலமாக முயற்சித்தாலும், இன்னி அகாஃபுல்லாஹ், நான் ரப்பை அஞ்சுகிறேனே, அவனை நான் பயப்படுகிறேனே. இது குறித்து நாளை மறுமையிலே அல்லாஹ் என்னை விசாரித்து விட்டால் என்ன நிலைமை, என்ன ஆகும்? நாளை மறுமையிலே எங்களுடைய புத்தகத்தை அல்லாஹ் எம்முடைய கரங்களிலே கொடுத்து, இக்ரா கிதாபக் இக்ரா கிதாபக் வகஃபா பினஃப்ஸிக அல்யௌம அலைக ஹஸீபா, உங்கள் புத்தகத்தை நீங்கள் படித்து பாருங்கள், நீங்கள் படித்து நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய நிலைமையை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மையும் இந்த உலக மக்களையும் சொல்லும் பொழுது எம்முடைய நிலைமை என்ன என்ற அச்சம் நம்முடைய உள்ளத்திலே குடிகொண்டால், அந்த நிலைமையை பற்றிய, அந்த நாளை பற்றிய எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே வந்தால், இந்த ஆணும் பெண்ணும் கலக்கக்கூடிய இந்த முறைகேடுகள் எல்லாம் நம்மை விட்டு ஒதுங்கிவிடும். முடியாது. அல்லாஹ்வுடைய அச்சத்தை சுமப்பவர்களை ஷைத்தான் வழிகெடுக்க முடியாது. மறுமையின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டு அதற்காகவே வாழக்கூடியவர்களை ஷைத்தானால் எதுவும் செய்ய முடியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒழுக்கத்தை சொல்கிறார். வகர்ன ஃபீ புயூத்திகுன்ன, நபிமார்களின் மனைவிகளே உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் இருங்கள். ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்திலே அலைந்து திரிந்தது போன்று நீங்கள் அலைந்து திரியாதீர்கள். தேவையில்லாமல், தேவையை மீறி பெண்களே நீங்கள் வெளியிலே செல்லாதீர்கள். பெண்களே நீங்கள் வெளியிலே செல்லாதீர்கள். அப்படியும் நீங்கள் சென்றால் உங்களுடைய பாதையில் நீங்கள் செல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ ஹாரிஜும் மினல் மஸ்ஜிதி, பள்ளிவாசலை விட்டு வெளியே வருகிறார்கள். ஃபக்தலத்தர் ரிஜாலு மஅன் நிசா, ஆண்களும் பெண்களும் கலந்து விடுகிறார்கள். ஆண்களே நில்லுங்கள், பெண்களே நில்லுங்கள், பெண்களே உங்களுடைய பாதையை நீங்கள் ஓரமாக அமைத்துக் கொள்ளுங்கள், ஆண்களோடு கலக்காதீர்கள். இந்த ஒழுக்கம், இந்த பண்பாடு நம்முடைய பெண்களிடத்திலே இருக்கிறதா? ஆம். சஹாபி பெண்மணிகள் இதை கேட்ட மாத்திரத்திலேயே, சொன்னவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேட்ட மாத்திரத்திலேயே வீடுகளுடைய ஓரங்களில் சென்று தங்களுடைய துணிகள் மாட்டிக்கொண்டு அதை எடுத்து எடுத்து செல்லும் அளவிற்கு ஓரமாக சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வஇதா சஅல்துமூஹுன்ன மதாஅன் ஃபஸ்அலூஹுன்ன மின் வராஇ ஹிஜாப் ذلكم أطهر لقلوبكم وقلوبهن. தொடங்குகிறான் நபிமார்களின் மனைவிகளை கொண்டு. நபிமார்களின் மனைவிகளே, மூமினானவர்கள் ஏதாவது தேவையை கேட்டு உங்களிடத்திலே வந்தால் நீங்கள் திரைக்கு அப்பால் இருந்து, திரைக்கு பின்னால் இருந்து பேசுங்கள். திரைக்கு பின்னால் இருந்து பேசுங்கள். ஏன்? அதுதான் உங்களுடைய உள்ளத்தையும் அவர்களுடைய உள்ளத்தையும் சுத்தப்படுத்தும், சுத்தமாக வைத்திருக்கும். ஆஹா, என்ன ஒழுக்கம் பாருங்க. இன்று வாகன ஓட்டுநர்கள் நமக்கு ஹலால் பேசுவதற்கு, பார்ப்பதற்கு. வீட்டில் வியாபாரம் செய்ய வருபவர்கள் நம்முடைய மனைவிமார்களை, நம்முடைய குடும்பத்துடைய பெண்களை நேரடியாக பார்த்து பேசுவது ஹலால். அவர்கள் நேரடியாக சென்று நேருக்கு நின்று ஒரு வியாபார தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வது ஹலால். யா ரப், இங்கே இந்த ஒழுக்கங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெண்களுக்கு சொல்லுகின்றான் அடுத்த அறிவுரையாக, யா ஐயுகன் நபி. அல்லாஹ்வுடைய ஆரம்பம் நபிமார்களின் மனைவிகளை கொண்டுதான் பெண்களுக்கு அறிவுரை செய்யக்கூடிய எல்லா இடத்திலும். யா ஐயுகன் நபி குல்லி அஸ்வாஜிக வ பனாதிக வ நிசாஇல் முஃமினீன். நபியே, உங்களுடைய மனைவிமார்களுக்கு சொல்லுங்கள்,
உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். இங்கிருந்து ஆரம்பம் செய்கிறான். உங்களுடைய குடும்பத்திலிருந்து நீங்கள் ஆரம்பம் செய்யுங்கள். மூமினான பெண்களுக்கும் நபியை நீங்கள் சொல்லுங்கள், யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன, அவர்கள் தங்களுடைய ஹிஜாபை கொண்டு தங்களுடைய அலங்காரங்களை மறைத்துக் கொள்ளட்டும், போட்டுக் கொள்ளட்டும். அவர்கள் ஹிஜாப் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமது முஸ்லிம்களான பெண்களுக்கு கொடுத்த கண்ணியம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஹிஜாப் மூமினான பெண்களுக்கு கொடுத்த வெற்றி, மூமினான பெண்களுக்கு கொடுத்த வீரம். இந்த ஹிஜாப் யா ரப் அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள் ஒரு முறை, அல்ஹம்துலில்லாஹ். இந்த இலங்கை மாநகரிலே பார்க்கிறேன் பெண்களுடைய ஹிஜாபை, எவ்வளவு கண்ணியம், எவ்வளவு கண்ணியம். அல்ஹம்துலில்லாஹ். எம்முடைய நாடு அப்படி இல்லையே என்று அல்லாஹ்விடத்திலே வருந்துகிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ். அவ்வளவு கண்ணியமான ஹிஜாபுகள் என்று இந்த நாட்டிலே, அவ்வளவு மரியாதையான ஹிஜாப் இந்த நாட்டிலே. அல்ஹம்துலில்லாஹ், பெருமைப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சின்ஃபானி மின் அஹ்லின் நார், இரண்டு கூட்டத்தார்கள் நரகவாதிகள், லம் அரஹுமா, அவர்களை நான் பார்த்ததே இல்லை. ஒரு கூட்டம், இது வேறொரு கூட்டம். இரண்டாவது வனிசாவுன் காசியாத்துன் ஆரியாத், இரண்டாவது கூட்டம் நரகவாதிகள் என்று அறிமுகப்படுத்தப்பட்ட கூட்டம். பெண்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் நிர்வாணமாகத்தான் இருப்பார்கள். தாமும் பிறர் பக்கம் சாய்வார்கள், பிறரையும் தம் பக்கம் சாய்ப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவர்களுடைய தலையிலே ஒட்டக திமில்களை போன்ற அடையாளங்கள் இருக்கும். லா யதுகுல்னல் ஜன்னah, அவர்கள் சொர்க்கத்திலே நுழைய முடியாது. வலா யஜிதுன ரீஹஹா, அந்த சொர்க்கத்துடைய நறுமணத்தை கூட அவர்களால் நுகர முடியாது, இன்ன தூரத்தில் இருந்தே தவிர. யா ரப், அது என்ன? ஆடை அணிந்திருந்தும் நிர்வாணமாக இருப்பவர்கள். ஆம், அவர்களுடைய ஆடை மெல்லியதாக இருந்தால், அவர்களுடைய ஆடை அலங்காரமாக இருந்தால், அவர்களுடைய ஆடை இறுக்கமாக உடல் உறுப்புகளை வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்தால், இந்த மூன்று தன்மைகள் இல்லாமல் ஆடை அணிந்தால்தான் ஹிஜாப். இந்த மூன்று தன்மைகளில் ஒரு தன்மையோடு ஆடை அணிந்திருந்தாலும் அவர்கள் ஆடை அணிந்தும் நிர்வாணமாகத்தான் இருக்கிறார்கள். தம்மையும் பிறர் பக்கம் சாய்க்கின்றார்கள், பிறருடைய பார்வையும் தம் பக்கம் சாய்க்கின்றார்கள். இவர்கள் சொர்க்கத்திலே நுழைய முடியாது. யா ரப், கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹராம் என்று விளக்கிய எல்லா செயல்பாடுகள். இதை ஹலாலாக்க, இதை ஹலாலாக்க அல்லாஹ்வுடைய தீனிலே ஒரு வழி இருக்கிறது. இதை ஹலாலாக்க, ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பதை, ஒரு அந்நிய பெண்ணிடத்திலே வாழ்நாள் முழுவதும் பேசுவதை, சாட்டிங்கிலேயோ நேரடியாகவோ அன்போடோ பாசமோடோ நேரடியாகவோ ஹிஜாபோடோ ஹிஜாப் இல்லாமலோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹலாலான உறவாக ஒன்றை அமைத்திருக்கின்றான். அது என்ன? அது என்ன? அது என்ன? திருமணம். ஆம், வாலிப வயதிலே இதன் பக்கம் உங்களுடைய எண்ணங்கள் செல்லுகிறதா? வாலிப வயதிலே இந்த இன்பங்களை தேடுகிறதா? இதை ஒரு ஃபேஷனாக, இதை ஒரு வீரமாக, இதை ஒரு கலாச்சாரமாக, இது இல்லை என்றால் ஒரு கேவலமாக, ஏதோ ஒன்றுமே இல்லாத பரதேசியை போன்று உங்களுடைய வாழ்க்கை மாறுகிறது என்ற எண்ணம் உங்களுடைய உள்ளத்திலே ஷைத்தானின் மூலமாக தோன்றுகிறதா? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா மஅஷர ஷபாப் மன் இஸ்ததாஅ மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ். வாலிபர்களே, உங்களுக்கு ஆற்றல் சக்தி வந்துவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யுங்கள். திருமணம் விரும்பினால் செய்யுங்கள், விரும்பவில்லை என்றால் செய்யாதீர்கள் என்று சொல்லவில்லை. ஃபல்யதஸவ்வஜ், திருமணம் செய்யுங்கள். ஏன்? ஃபஇன்னஹு அகப்பு லில் பஸர் யா அர்ஹமர் ராஹிமீன்.
அது உங்களுடைய பார்வையை தாழ்த்தும். வழி சொல்லுகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், உங்களுடைய மர்மஸ்தானத்தை, உங்களுடைய கற்பை அது பாதுகாக்கும். யாருக்கு சக்தி இல்லையோ, ஆற்றல் இல்லையோ, முடியாது என்ற எண்ணம் இருக்கிறதோ அவர்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள், அது அவர்களுக்கு பரிகாரமாக அமையும். ஆம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார், நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, வாழ்க்கையுடைய தேடல், வாழ்க்கையுடைய இன்பம், இவை எல்லாவற்றையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரிடத்திலே வைத்திருக்கிறார்? யாரிடத்திலே வைத்திருக்கிறார்? உலக வாழ்க்கையிலே وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُمْ مِنْ أَنْفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களிடமிருந்தே உங்களுடைய மனைவிமார்களை படைத்து அத்தாட்சியாக்குகிறான். லிதஸ்குனு இலைஹா, அந்த பெண்ணிடமிருந்து மன நிம்மதியை, அன்பை, பாசத்தை, பரஸ்பர உறவை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக. திருமண வாழ்க்கை அல்லாஹ் எனக்கும் வாலிபர்களுக்கும் அருள் செய்யட்டும் விரைவாக. இந்த வாழ்க்கை அல்லாஹ்வாலும் அல்லாஹ்வுடைய தூதராலும் வழிகாட்டப்பட்ட மிகச்சிறந்த வாழ்க்கை. வாலிபர்களே, வாலிப வயது முடிவதற்கு முன்னால் நீங்கள் இதை தேடிக்கொள்ளுங்கள். வாலிப வயது, வாலிப துடிப்பு, அந்த வேகம் இருப்பதற்கு முன்னால், முடிவதற்கு முன்னால் இதை தேடிக்கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வாழ்க்கையிலே ஹலாலை வைத்திருக்கிறான். எதை வைத்திருக்கிறான்? ஹலாலை வைத்திருக்கிறான். பார்வை, உங்களுடைய பார்வை இன்பத்தை தேடுகிறதா? உங்களுடைய வீட்டிலே உங்களுடைய மனைவி உங்களுக்கு உரிமையாளராக இருக்கிறாள், பார்த்து ரசித்துக் கொள்ளுங்கள். பேசுவதற்கு தோன்றுகிறதா? உங்களுடைய மனைவி இருக்கிறாள், பேசிக்கொள்ளுங்கள். ஹலால் இருக்கிறது, ஹராமை தேடி செல்ல வேண்டாம். ஹராமை நோக்கி உங்களுடைய பார்வையும் கரங்களும் சென்று நாளை மறுமையிலே நரக நெருப்பிலே உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ள வேண்டாம். அல்லாஹ் பாதுகாப்பானா? அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்திலே செல்லுவதற்கு சிறந்த மனைவிமார்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியிலே ஆக்கி இருக்கின்றான். திருமணம் ஆவதற்கு முன்னால் இந்த தொடர்பு, திருமணம் ஆனதற்கு பின்னால் ஆண்கள் பெண்களுடைய உறவு என்பது கண்ணியத்துக்குரியவர்களே இந்த உலகத்திலே, உலகத்தின் இன்பத்திலே சிறந்த இன்பம். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமத் துன்யா மதாஉன், இந்த உலகமெல்லாம் இன்பம்தான். அந்த இன்பங்களிலே சிறந்த இன்பம் சாலிஹான பெண் கிடைப்பது. அல்லாஹ் அருள் செய்யட்டும். சாலிஹான பெண் கிடைப்பதுதான், சாலிஹான பெண் அமைவதுதான் இந்த உலக இன்பங்களிலேயே சிறந்த இன்பம். இந்த வாழ்க்கைக்குள் கொஞ்சம் சென்று வந்து பார்ப்போம் கண்ணியத்துக்குரியவர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பெண்ணை ஒரு ஆண் திருமணம் செய்தால் அந்த ஆண் பெண்ணுக்கு செய்யக்கூடிய கடமை, அந்த உறவை ஆரம்பிப்பதற்கும் அந்த உறவை தொடர்வதற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த கடமைகள், முதல் கடமை அந்த பெண்ணுடைய மகரை பூர்த்தி செய்ய வேண்டும். பெண்ணுடைய மகரை பூர்த்தி செய்ய வேண்டும். பெண் எதை மனமு வந்து கேட்கிறாளோ அதை மனமு வந்து கொடுக்க வேண்டும். பெண் வீட்டார்கள் எதை கொடுக்கிறார்களோ அதை மனமு வந்து வாங்கக்கூடாது. எப்படி எப்படி பெண் எதை கேட்கிறாளோ அதை மனமுவர்ந்து கொடுக்க வேண்டும். பெண் வீட்டார்கள் எதை கொடுக்கிறார்களோ அதை மனமுவர்ந்து வாங்குவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவுரை செய்யவில்லை. ஆத்துன் நிஸா ஸதகாத்திஹின்ன நிஹலா, அல்லாஹ் சொல்கிறான். இரண்டாவது, அந்த பெண்ணுக்கு செலவழிக்கக்கூடிய எல்லா பொறுப்புகளையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த பெண்ணுடைய செலவுக்கு, அந்த பெண்ணுடைய வாழ்வாதாரத்திற்கு, உடை, உறைவிடம், இருப்பிடம் என எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுவதற்கு நீங்கள் தயாராக வேண்டும், செலவழிக்க வேண்டும். பெண் வீட்டார்கள் உங்களுக்கு செலவழிக்க கூடாது. புரிகிறதா? நீங்கள் அந்த பெண்ணுக்கு செலவழிக்க வேண்டும். பெண் வீட்டார்கள் உங்களுக்கு அவர்களுடைய வீடுகளிலேயே செலவழிக்க கூடாது. மூன்றாவது, அந்த பெண்ணுக்கு குறிப்பாக உறைவிடத்தை, தங்குமிடத்தை அமைத்துக் கொடுக்க வேண்டும். நான்காவது, அந்த பெண்களிடத்திலே
நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். பெண்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், "ஹைருக்கும் ஹைருக்கும் லிஅஹ்லி." உங்களிலே சிறந்தவர் அவருடைய குடும்பத்தாரில் யார் சிறந்தவரோ அவர்தான் சிறந்தவர். "வஅன ஹைருக்கும் லிஅஹ்லி." என்னுடைய குடும்பத்தில் நான் சிறந்தவன், என்னுடைய குடும்பத்தில் நான் சிறந்தவன். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, பெண்ணை மகிழ்ச்சி அடைவதில், மனைவியுடைய திருப்தியை உங்களுடைய சந்தோஷத்தின் மூலமாக தேடுவதில், மனைவியை மகிழ்ச்சியுற வைப்பதில் உங்களுடைய திருமண வாழ்வு தொடக்கத்தில் இருந்து முடிவு வரை தொடர வேண்டும். இந்த கல்வி, இந்த ஞானம், இந்த ஒழுக்கம் நம்முடைய சமூகத்திற்கு கொடுக்கப்படாத காரணத்தால் தான் மார்க்க கல்வி ஒரு பெண்ணிடத்திலே கணவன் மனைவியிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மனைவி கணவனிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற முறைகளை இஸ்லாமின்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலிருந்து நம்முடைய சமூகம் படிக்காமல் தங்களுடைய குணத்தை கொண்டு வாழும் காரணத்தால் தான் இந்த தலாக். இன்று இலங்கையில் அதிகமான தலாக்குகள் கேள்விப்படுகிறேன். ஆம், அந்த உறவு முறிவுகள் அதனால் தான் ஏற்படும். எங்கே குர்ஆன் நிலைநாட்டப்படவில்லையோ, எங்கே சுன்னா நிலைநாட்டப்படவில்லையோ, நிம்மதியோ சந்தோஷமோ தேவைகள் நிறைவேறும் வரைதான் அதற்கு மேல் தொடராது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்து சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்து சொன்னார்கள், ஆயிஷா அவர்களே, நீங்கள் எப்போது சந்தோஷமாக இருக்கிறீர்கள், நீங்கள் எப்போது கோபத்தோடு இருக்கிறீர்கள் என்பதை நான் அறிகிறேன், என்பதை நான் அறிகிறேன். அப்படியே அல்லாஹ்வுடைய தூதரே, எது எப்படி அது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கேள்விக்கு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவ்வளவு இன்பமான உறவு பாருங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நீங்கள் கோபத்தோடு இருந்தால் இப்ராஹீமின் இறைவனின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் என்று சொல்லுவீர்கள். என்ன சொல்லுவீர்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இறைவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் என்று சொல்லுவீர்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் முஹம்மதின் இறைவனின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் என்று சொல்லுவீர்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆம், பாசம் பரிமாறப்பட வேண்டும், நேசம் பரிமாறப்பட வேண்டும். இந்த ஆண் பெண் உறவைத்தான் அல்லாஹ் திருமணத்திற்கு பிறகு எதிர்பார்க்கிறான். மனைவி உணவை சமைத்தால் அதை புகழ்ந்து அந்த மனைவியுடைய உள்ளத்தை குளிர வைக்க வேண்டும். நெருப்பிலே வாடி உணவை சமைத்த அந்த மனைவி உணவை கொண்டு வந்து முன்னால் வைத்தால் மகிழ்ச்சியின் மூலமாக, வார்த்தைகளின் மூலமாக எரிந்த நெருப்பை அணைக்க வேண்டும். உப்பு இல்லையே, மசாலா சரியா போடலையே, சிக்கனை இறுக்கமா பொரிக்கலையே, என்ன சாப்பாடு இது அப்படி என்று புகழக்கூடாது. அப்படித்தானே? யாருக்காக சிரமப்படுகிறார்கள் மனைவிமார்கள்? யாருக்காக சமைக்கிறார்கள்? நான் எல்லாம் ஒரு நகைச்சுவையாக எல்லா இடங்களிலும் சொல்லுவதுண்டு, பல பேருக்கு தெரிந்திருக்கலாம். இப்படித்தான் ஒரு ஆலிமுடைய பயானை கேட்டுவிட்டு சென்று ஒருவர் வீட்டிற்கு சென்றார். சென்று உணவை விரித்து வைத்தார் மனைவி. ஆலிம் என்ன சொன்னார்? உங்களுடைய மனைவி உணவை சமைத்து வந்தால் உணவு நல்ல இல்லை என்றாலும் புகழுங்கள், அதுவும் அல்லாஹ்விடத்திலே நன்மையாகும். அந்த உணவை எடுத்து மனைவியுடைய வாயிலே ஊட்டி விடுங்கள், அதுவும் நன்மையாகும். சரி, இன்னைக்கு எப்படியாவது இதை செஞ்சிடணும், எப்படியாவது இதை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஆலிம் சாவுடைய பயானை கேட்டு போய் வீட்டுக்கு முன்னாடி உணவுகள்லாம் வைக்கப்பட்டுச்சு, உணவு பண்டங்கள் எல்லாம் இருந்துச்சு. அன்னைக்கு பார்த்து விசேஷமா இருந்துச்சு, அன்னைக்கு பார்த்து விசேஷமா இருந்துச்சு. ஆஹா, நம்மளுக்கும் அதுக்கும் நல்ல மேட்சாகுதே இன்னைக்கு அப்படின்னு சொல்லி உணவை எடுத்து மனைவியை பக்கத்தில் உட்கார சொல்லி வாயில வச்சா அவ்வளவு டேஸ்ட்.
என்ன அழகா சமைச்சிருக்கீங்க, இந்த கைக்கு ஒரு வளையலை வாங்கி போடணுமே என்னுடைய மனைவியன்னு சொன்னா அப்படியே மனைவியோட முகம் மாறி போச்சு. மனைவியோட முகம் மாறி போச்சு. என்னடா ஆலிம்ஷா ஏதாவது தப்பா சொல்லி கொடுத்துட்டாங்களோ, இப்படியெல்லாம் ரியாக்ஷன் மாறுதுன்னு. என்னம்மா விஷயம்? என் கணவரே, நான் இவ்வளவு காலம் சமைத்தேன், அதற்கெல்லாம் நீங்கள் எதுவுமே சொல்லவில்லை. இன்னைக்கு தான் பக்கத்து வீட்டில இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன், நீங்க இதை சொல்லிட்டீங்களா? அதனால கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நீங்க வீட்டுக்கு போனோன்னு செய்ய முயற்சிப்பீங்களே, கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்கிறதுக்காக சொன்னேன். இன்னும் இப்படித்தான் ஆலிம்ஷாக்களுடைய பயனை போய் உடனே அமல்படுத்துறதுனால ஆலிம்ஷா சொன்னாரு, உங்களுடைய சுமைகளை நீங்கள் சுமங்கள், உங்களுடைய சுமைகளை நீங்கள் சுமங்கள், வேறு யாரையும் நீங்கள் சுமக்க முடியாது, யாரும் உங்களுடைய சுமையை சுமக்க முடியாது. வீட்டுக்கு போய் மனைவியை கூப்பிட்டு அப்படி செந்துக்கா தூக்கிட்டாரு. என்னங்க செய்றீங்க? ஹலீம்ஷா சொன்னாரு பயான்ல, உங்களுடைய சுமையை நீங்கள் தூக்குங்கள் என்று, அதான் தூக்கி வச்சிருக்கேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய முகங்களை மரணம் வரை சிரித்ததாக ஆக்கி அருள் புரியட்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, இது போன்ற உறவாக அன்பையும் பாசத்தையும் சின்ன சின்ன சண்டைகளையும் சச்சரவுகளையும் இன்பமாக்கக்கூடிய உறவாக இந்த கணவன் மனைவியுடைய உறவு அமைந்தால் உலகமெல்லாம் இன்பம். அந்த இன்பத்திலே சிறந்த இன்பம் மனைவியுடைய இன்பம். மர்அத்து ஸாலிஹா, அதுவும் சாலிஹான மனைவிக்கு கொடுக்கக்கூடிய இன்பம். கண்ணியத்துக்குரியவர்களே, இது ஆண்கள் பெண்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. பெண்கள், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் முடித்து விட்டால் பெண் அந்த ஆணுக்கு செய்யக்கூடிய உறவு கடமை. இதா ஸல்லத் இம்ரஅத்து خمسها وصامت شهرها وحفظت فرجها وأطاعت زوجها قيل ادخل الجنة من أي أبواب الجنة شئت. அல்லாஹ் அந்த பெண்களாக நம்முடைய பெண்களை ஆக்குவானாக. எந்த ஒரு பெண் 5 வேளை தொழுகையை நிறைவேற்றி ரமதான் மாதத்திலே நோன்பு நோற்று தன்னுடைய கற்பை பாதுகாத்து கணவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ, இந்த பெண்ணை நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே அழைக்கப்படும் எந்த வாசலின் வழியாக நீங்கள் நுழைய விரும்புகிறீர்களோ அந்த வாசலின் வழியாக நுழைந்து கொள்ளுங்கள் என்று யார் அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹ் கணவனுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படக்கூடிய தன்மையிலே சொர்க்கத்தை வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தேடுங்கள் உங்களுடைய கணவனுடைய பொருத்தத்தை, அன்பிலே தேடுங்கள், பாசத்திலே தேடுங்கள், இரக்கத்திலே தேடுங்கள், பணிவிடையிலே தேடுங்கள். ஏன்? ஐயும்ரஅத்தின் மாதத் வ ஸௌஜுஹா அன்ஹா ராபின் தഖலத்தில் ஜன்னah. இந்த ஒரு பெண் தன் கணவன் தன்னை பொருந்திக் கொள்ளும் நிலையிலே மரணமாகிறார்களோ, தன் கணவன் தன்னை பொருந்திக் கொள்ளும் நிலையிலே மரணமாகிறார்களோ அந்த பெண் சொர்க்கத்திலே நுழைந்து விடுவாள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதற்கு பிறகு அந்த கணவனுடைய இரவுக்கு கொடுக்கக்கூடிய கடமை, இதை முழுவதுமாக பெண்கள் நிறைவேற்ற வேண்டும். 3வது, அந்த கணவன் அனுமதி இல்லாமல் அந்த பெண் எதையும் செய்யக்கூடாது. அது நஃபிலான நோன்புகளை அல்லாஹ்விற்காக நோற்பதாக இருந்தாலும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா யஹில்லு லிம்ராத்தின் அன் தஸூம வ ஸௌஜுஹா ஷாஹிதுன் இல்லா பிஇذنஹ். எந்த ஒரு பெண்ணுக்கும் அனுமதி இல்லை கணவன் நிலையாக அவர்களுக்கு முன்னால் இருக்கும் பொழுது அவர்களுடைய அனுமதி இல்லாமல் நோன்பு நோக்குவதற்கு. அதுபோன்று அந்த கணவனுடைய அனுமதி இல்லாமல் வேறு யாரையும் தன்னுடைய வீட்டிலே நுழைப்பதற்கும் அனுமதி இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பணிவிடை செய்யுங்கள் உங்களுடைய கணவன்மார்களுக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லவ் அமர்து அஹதன் ஐ யஸ்ஜுத லி அஹதின் லா அமர்து அல் மர்அத அன் தஸ்ஜுத லி ஸௌஜிஹா. ஒருவருக்கு அல்லாஹ்வை தவிர
சஜிதா செய்வதற்கு அனுமதி அளித்திருந்தால் மனைவியை கணவனுக்கு சஜிதா செய்ய அனுமதி அளித்திருப்பேன். அவ்வளவு பணிவிடைகள், அவ்வளவு பாசங்கள் அந்த உறவிலே மலர வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு பெண் இந்த பூமியிலே வாழக்கூடிய தன்னுடைய கணவனுக்கு நோவினை செய்கிறாளோ, தன் கணவனை துன்புறுத்துகிறாளோ, நோவினை செய்கிறாளோ, அந்த பெண்ணை பார்த்து இல்லா قالت زوجته من حور العين, ஹூருல் ஈன்களில் அந்த ஆணுடைய கணவன் இருப்பானே, அந்த ஹூருல் ஈன் பெண்கள் சொல்லுகிறார்கள், பெண்களே, உலகத்தின் அற்ப பெண்களே, சாதாரண ஒரு நிரந்தரமற்ற வாழ்க்கைக்கு கொடுக்கப்பட்ட என் கணவனை நீங்கள் துன்புறுத்துகிறீர்களா? துன்புறுத்தாதீர்கள், காத்தலக்கில்லா, அல்லாஹ் உங்களை அழிக்கட்டும் என்று சபிக்கிறார்கள். இந்த ரெண்டு உறவையும் முறிப்பதில் யாருக்கு சந்தோஷம் இருக்கோ இல்லையோ, நம்ம படை ஷைத்தான் இருக்காரு, அவருக்கு பயங்கர சந்தோஷம். தலாக்குகள் நம்முடைய சமூகத்தில் நிகழும் பொழுதெல்லாம் ஷைத்தான் தன்னுடைய படையை எங்கே அமைக்கிறான்? சிம்மாசனத்தை எங்கே அமைக்கிறான்? ஏன் இன்னைக்கு முடிஞ்சிருச்சுடா தலாக்கு, முஸ்லிம்கள் மத்தியில் வாங்க வாங்க. அல்லாஹ் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷைத்தான் தன்னுடைய அரிஷை கடலிலே அமைக்கிறான். இந்த ஷைத்தானுக்கு ஒரு அரிசி இருக்கு, கடலிலே அமைக்கிறான். அவனுடைய படையார்களை அவன் கூப்பிடுகிறான். அவனுடைய குட்டி குட்டி ஷைத்தான்கள், அவனோட தோழர்கள், அவனுக்கு பணி செய்யக்கூடியவர்கள் எல்லாவரையும் அழைக்கிறான். வாங்கப்பா, என்ன செஞ்சீங்க? நீ என்ன செஞ்ச? இப்படித்தான் ஒருத்த போயிட்டு இருந்தா, அவனை பொய் சொல்ல வச்சுட்ட, சரிப்போ, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன செஞ்ச? ஒருத்தனை பற்றி புறம் பேச வச்சுட்ட, போயிட்டே இரு. என்ன செஞ்ச? ஏதோ செஞ்சுட்டான், அவன் அல்லாவுக்கு மாறு செஞ்சுட்டான், அல்லாவுடைய தூதருக்கு மாறு செஞ்சுட்டான், சரி போ. நீ என்ன செஞ்ச? நல்லா இருந்தாங்க ரெண்டு கணவன் மனைவிமார்கள், கணவன் மனைவி நல்லா இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. கணவன் தெரியாம ஒரு வார்த்தையை சொல்லிட்டான். கணவன் தெரியாம ஒரு வார்த்தையை சொல்லிட்டான். மனைவிட்ட போன, ஏன் அவனுக்கு மட்டும்தான் பேச தெரியுமா, உனக்கு பேச தெரியாதா? நீயும் பேசுன. அங்க போன, அவங்களுக்கு மட்டும்தான் பேச தெரியுமா, உன்னை மீறி ஒரு பொம்பளை பேசுறா, ஒரு பொம்பளை அதை பேசுங்க. இங்க போன, இப்படி சொன்ன. ரெண்டு பேருக்கும் இடையில சண்டையை மூட்டி பிரிச்சுட்ட அப்படின்னு சொன்ன உடனே, வாப்பா 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 பக்கத்துல உட்காரு, நீதான் எல்லா ஷைத்தான விடவும் நல்ல பணி செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி யாரு வாழ்த்துறானா? ஷைத்தான் மகிழ்ச்சி அடைகிறானாம். மூமின்களுடைய கணவன் மனைவிமார்களுக்கிடையே பிரிவை ஏற்படுத்தும் பொழுது இந்த ஆண் பெண் உறவை திருமணத்திற்கு பின்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கிறான் சொர்க்க வாழ்க்கைக்காக. இந்த இருவருடைய உறவும் சொர்க்கத்திற்காக, அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைவதற்காக. ஒரு மூமினுடைய வாழ்க்கை அனைத்தும் அதில்தான். அதில் அவனுடைய வாழ்க்கையின் பெரும்பங்கு அமையக்கூடிய இந்த கணவன் மனைவியுடைய வாழ்க்கை அல்லாஹ்வின் பொருத்தத்தை, அல்லாஹ்வின் திருப்தியை, அல்லாஹ்வின் அருளை, அல்லாஹ்வின் அன்பை, அல்லாஹ்வின் பரக்கத்தை, அல்லாஹ்வின் ரஹ்மத்தை எமக்கு பெற்றுத்தரக்கூடியது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உறவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமணத்திற்கு பின்னால் ஆண் பெண்களுடைய உறவாக அல்லாஹ் அமைக்கிறான், ஹலாலான உறவாக. இதற்கு முன்னால் நிச்சயதார்த்தம் பண்ணி வச்ச உடனே நாங்கள் எல்லாம் கணவன் மனைவியா மாறிட்டோம் அப்படின்னு நீங்க உறவுல சந்தோஷத்தை, மகிழ்ச்சிகளை பகிர்ந்து கொண்டாலும், அல்லது நாங்கள் காதலிக்கிறோம், ஷைத்தானுடைய காதலை செய்கிறோம், இதிலே நாங்கள் அன்பையும் பாசத்தையும் பரஸ்பர உறவுகளையும் பகிர்ந்து கொள்கிறோம் என்று சொன்னாலும் ஹராம்.
திருமணமான உறவை தவிர, திருமணம் ஆகின்ற அந்த உடன்படிக்கை முடியும் நேரத்தை தவிர எந்த ஒரு பெண்ணையும் பார்த்தலையோ, எந்த ஒரு பெண்ணிடத்திலும் பேசுதலையோ, எந்த ஒரு பெண்ணிடத்திலும் அன்பையும் பரிவையும் பாசத்தையும் பரிமாறுதலையோ, சொந்த தங்கச்சி இருப்பா அவன் மேலெல்லாம் இரக்கமே காட்ட மாட்டான், அவளை மரியாதையாகவே செய்ய மாட்டா. யாராவது ஒரு பெண் வந்து அவன்கிட்ட இன்ட்ரோவாகி பகிர்ந்து கொண்டால் தாயை கண்ணியப்படுத்துவதை விட கண்ணியப்படுத்துவான். யா ரப்பி ஸல்லி. சமுதாயத்தை பார்க்கிறோம். இப்படி செய்தாலோ இதுவெல்லாம் ஆண் பெண் உறவிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹராமாக்கிய விஷயம். ஹலாலாக்க வேண்டுமா? இந்த வாலிப பருவம் இதிலே துடிக்கிறதா? அனுமதி அளிக்கிறது அல்லாஹுடைய தீன், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆணையோடு. என்னுடைய வாலிபர்களே, உங்களுடைய திருமணத்தை காலத்திலே நீங்கள் விரைவுபடுத்துங்கள். எனக்கும் உங்களுக்கும் சொல்லிக் கொள்கின்றேன், விரைவுபடுத்துங்கள். அப்போதுதான் இந்த சமூகம் ஆட்பட்டிருக்கக்கூடிய இது போன்ற ஃபித்னாக்கள், இது போன்ற குழப்பங்கள், இது போன்ற ஹராமான உறவுகளிலே நம்முடைய உறவுகள் நீடிப்பதை நாம் தடுக்கலாம். அல்லாஹுடைய அன்பையும் பாசத்தையும் பெற்று இவ்வுலகிலும் நாளை மறுமையிலும் சொர்க்கத்திலே பிரவேசிக்கலாம். இவ்வுலகத்திலும் நிம்மதியான வாழ்க்கை, ஹலாலான முறையில், நாளை மறுமையிலும் அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைந்த வாழ்க்கை, சொர்க்க வாழ்க்கை, அந்த வாழ்க்கையையும் இன்பமோடு பெறலாம். இந்த அற்ப உலகத்திலே ஹராமான உறவுகளை கொண்டு தொடர்ந்து இவ்வுலக வாழ்க்கையிலும் இழிவையும் கேவலத்தையும் தொடர்வதை விட நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்திலே இந்த பாவங்கள் எல்லாம் வெளிக்கொண்டு வரப்பட்டு தலை குனிவதை விட ஹலாலை தேடிச் செல்வது மிக எளிது. கண்ணியத்துக்குரியவர்களே, அதை தேடிச் சென்று இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியாளர்களாக மாறுவதற்கு முதலாவதாக எனக்கும் பிறகு உங்களுக்கும் அறிவுரை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி இந்த நாட்டிலே இந்நாட்டிலே எம்மையும் உங்களையும் அல்லாஹ் ஒன்று கூட்டினானோ, அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே, அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும்